ஒரு கருத்து வச்சு 3 அமைச்சரும் எழுந்து அதையே மாறி மாறி பேசினா எப்படி நாங்க விளக்கம் சொல்ல முடியும்? அது விளக்கம் சொல்லுங்க. இல்ல அந்த சொல்லுங்க. ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார், அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க வந்து சொல்லி பதில் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க சொல்றது பதில் கொடுங்க, நாங்க போயிட்டு இருக்கிறோம், விட்டுடுங்க, நாங்க போறோம். வாங்க. உறுப்பினர் கூப்பிட்ட பின்பு அவர் முழுமையாக தெளிவுபடுத்தி இன்னொரு அமைச்சரோட பேசலாம் ஒழிய ஒரு கருத்து வச்சு 3 அமைச்சரும் எழுந்து அதையே மாறி மாறி பேசினா எப்படி நாங்க விளக்கம் சொல்ல முடியும்? அது சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எழுந்திருக்க அதிகாரம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்க ஒரு உறுப்பினர் கூப்பிட்டு ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்ச இருப்பாரு. அதில் அமைச்சர் வந்து தவறு நினைச்சாலும் திருப்தி அடையினாலும் அவர் சொல்லலாம். ஒரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கா, அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார், அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க வந்து சொல்லி பதில் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க சொல்றது பதில் கொடுங்க, நாங்க போயிட்டு இருக்கிறோம், விட்டுடுங்க, நாங்க போறோம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பண்ண சொல்றீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நீதிமன்ற விசாரணைக்குள் செல்ல தயாராக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார், அவர் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர் இறந்தவுடன் அவர் வீட்டுக்கு சென்று இரவெல்லாம் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினோம். அதன் பிறகு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர் மனைவியிடம் இந்த குற்றத்திற்கு, இந்த தவறுக்கு யார் காரணம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவரிடம் உறுதியளித்தார். நானும் உடன் இருந்தேன். அவருடைய பிரேதம் வைப்பதற்காக பள்ளி மைதானத்தை கேட்டார்கள். பள்ளி மைதானத்தை வழங்கினோம். அவர் 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக அந்த பள்ளி மைதானத்தை கேட்டார், அதையும் வழங்கினோம். அவர் பிரேதத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான இடம் நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாதவரம் பகுதியில் கேட்டார், அதையும் இந்த அரசு தான் வழங்கியது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு குற்றப்புணர்வோடு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படுகொலையை திசை திருப்பக்கூடாது. சிபிஐ வசம் தற்போது வழக்கு இருக்கின்றது. சிபிஐ என்ன சொன்னாலும் அதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிபிஐயோடு நாங்கள் நிச்சயம் நிற்போம். எங்களை பொறுத்தளவில் அரசியல் மாறுபாடுகள் கருத்தோடு கருத்துத்தான் மோதுவோமே தவிர இப்படி வன்முறைக்கு செல்லுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர். இப்படி ஒரு பெரிய வழக்கோடு அரசியலை சம்பந்தப்படுவது நாகரிகமற்றது என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.